அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பும் மக்களை முட்டாளாக்கக்கூடிய சோஷியல் மீடியா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் மாந்திரீகம், ஆன்மீகம், தெய்வங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கேள்வி கூத்தாக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மாந்திரீகமாக இருந்தாலும் சரி, அவரவர் பாதையை அவரவர் தேர்ந்தெடுத்து பயணம் செய்யும்போது அதற்கேற்ற தகவல்களை அல்லது அதற்கேற்ற முக்கியத்துவத்தை அந்தந்த குருமார்களிடம் அல்லது அந்தந்த இடங்களிடம், அந்தந்த கோயில்களிடம், அந்தந்த நபர்களிடம் தேடும் விஷயங்கள் மாறி இன்றைக்கி சோஷியல் மீடியாக்களில் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இது 90% உண்மையும் கூட. வாய்ப்பு கிடைக்காத நிறைய மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களும் இதே சோஷியல் மீடியாக்கள்னால தான் நடக்குது. அதே சமயத்தில் இந்த ஃபீல்டே ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், மாந்திரிகம் அப்படிங்கிறதே ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் இந்த சோஷியல் மீடியாக்கள்னால தான் நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் தொட்டு ஃபேஸ்புக் தொட்டு வாட்ஸ்அப் வரைக்கும் எல்லா விதமான சமூக ஊடகங்களிலும் புதிதாக இந்த தெய்வத்தை வச்சுருக்கேன், அந்த தெய்வத்தை வச்சுருக்கேன், குரலியை வச்சுருக்கேன், குட்டிச்சாத்தானை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. அந்தந்த நபர்களை தேடி அவர்கள் சேனலுக்காக, அவர்களுடைய லைக்குக்காக, கமெண்ட்ஸுக்காக, அவர்கள் ஆதாயம் தேடுவதற்காக நிறைய மக்களை இன்டர்வியூ எடுத்தும் அவர்கள் என்ன வச்சுருக்காங்க, ஏது வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிக்காட்டக்கூடிய நிறைய விதமான விஷயங்களும் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக வந்துருச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவர்கள் போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை தானா? ஒருத்தரை இன்டர்வியூ எடுத்து போடுறோம் அப்படின்னா அது உண்மையான நபர் தானா? ரீசெண்டாக கூட ஒரு சேனல் நம்ம பார்த்தோம். பல விஷயங்களை அவரை வச்சு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல விஷயங்கள் அவர்னால அது நடக்குது, இது நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களே ஆப்போசிட்டாக மாதிரி, இல்லை நாங்கள் சொன்னது தப்பு, அவர் ஏமாற்றக்கூடிய நம்பர், நீங்கள் மக்கள் யாரும் நம்பாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அதே மாதிரி ரீசெண்டான காலங்களில் சில நபர்கள் அதை வச்சுருக்கேன், குரலியை வச்சுருக்கேன், குட்டிச்சாத்தானை வச்சுருக்கேன், நான் எச்சனிக்கு இப்படி தான் பூஜை பண்ணுறேன், மோகினிக்கு இப்படி தான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை போடுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலவச மாந்திரீக பயிற்சி, அதாவது மாந்திரீக பயிற்சிங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை, முக்கியமாக சில நபர்களுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, தொழில் மூலமாக வெற்றியடையாத நபர்கள் கையில் எடுக்கக்கூடிய இன்னொரு ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த மாந்திரீக பயிற்சி. தொழிலாக பண்ணி பார்ப்பாங்க, சக்ஸஸ் ஆகலை, மக்கள் கூட்டம் வரல அப்படின்னா அடுத்து அப்படியே அவங்க பாடம் படிக்கிறதுக்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான விஷயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க. போடி ஆகலை அப்படின்னா அப்படியே மாந்திரீக பயிற்சி கொடுக்குறோம், உங்களுக்கு குட்டிச்சாத்தானை கொடுக்குறோம், குரலையே கொடுக்குறோன்னு அப்படியே வேறு விதத்துக்கு மாறிடுறாங்க. இதுதான் பெரிய ஒரு ஏமாற்று வேலையை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. பயிற்சி யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு பிராப்தம் இருக்குது, யாருக்கு இந்த தெய்வ விஷயங்களை கையில் எடுத்து மற்ற நபர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாது. பயிற்சி வகுப்பு யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஏன்னா சுலபமான விஷயம். ஒரு நாள் கிளாஸ் எடுத்தால் போதும். அவர்களை உருவாக்குறோமோ உருவாக்கலையோ அவர்களுக்கு ஒரு 4 விஷயத்தை கொடுத்து சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி நம்ம அனுப்பிச்சி வச்சா போதும், வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே இன்றைக்கி நிறைய நபர்கள் வந்துட்டாங்க. இந்த மாந்திரீக பயிற்சியோ அல்லது ஒரு மாந்திரீகனை உருவாக்குறதோ அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. எல்லாருக்குமே இந்த வித்தை கைகூடாது. உலகத்தில் எல்லாருமே மாந்திரீகம் படித்து எல்லாருமே மாந்திரீகன் ஆகலான்னா இன்றைக்கி உலகமே பூரா மாந்திரீகத்தில் தான் இருக்கும். அப்புறம் ஏன் பரிபாஷைகள் வச்சு வித்தைகளை வம்சாவளியாக கொடுத்து குருமார்கள் கையில் மட்டும் வித்தைகளை கொடுத்து அதை தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமே கொடுக்கணும்னு ஏன் நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் குருமார்களும் சொல்லிட்டு போகணும்? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாந்திரீக பயிற்சி அப்படிங்கிற பேரில் நிறைய விதமான மக்களுக்கு அதை தர்றேன், இதை தர்றேன், இலவசங்கள் தர்றேன், ஒரு சக்தியை, அது தெய்வ சக்தியாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், குரலியாக இருக்கட்டும், குட்டியாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே பொதுமக்களே கூட, ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறவங்களே கூட, நம்மளுடைய கிளைண்ட்ஸே கூட, ஐயையோ சாமி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எடுத்தாலே இந்த விஷயங்கள் தான் சாமி வருது அப்படின்னு ரொம்ப புலம்புற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஃபீல்டு போயிட்டுருக்கு. ஏற்கனவே மக்கள் இந்த ஃபீல்டை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நினைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சமயத்தில், அதாவது 60% மக்கள் இந்த தொழில், இந்த மாந்திரிக கலையை வைத்து பயன்பெற்றாலும் மீதி இருக்கக்கூடிய அந்த 40% மக்கள் அட என்னடா இது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடிய சில நபர்களால் இந்த கலையின் மீதும் இந்த தொழிலின் மீதும் உண்மையாக தெளிவாக செய்யக்கூடிய குருமார்கள் மீதும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்களைத்தான் இந்த நபர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் தொழில் பார்க்குறாங்க, இல்லை ஒரு மாந்திரிக பயிற்சி கொடுக்குறாங்கன்னா எத்தனை பேருக்கு சரியாக இருக்குது, எத்தனை பேருக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்த மை வேலை செய்யுது, நீங்கள் கொடுத்த தெய்வமோ தேவதையோ வேலை செய்யுது, எத்தனை சிஷ்யர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. நம்மளுடைய மகாசக்தி மந்திராலயத்திலேயே வருஷம் 2 தடவை மகா மாந்திரிக பயிற்சி நம்ம போடுறோம். எத்தனை சிஷ்யர்கள் வெளியே போயிருக்காங்க, எத்தனை பேர் தொழில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி முதல்ல பயிற்சி கொடுக்குறீங்கன்னா ஒரு குட்டிச்சத்தான் பயிற்சி, ஒரு குரலி பயிற்சி, நீங்கள் என்ன எத்தனை பயிற்சி வேணாலும் கொடுங்க. அதை வச்சு அவன் என்ன வாழ்க்கையில் அடுத்த விஷயத்துக்குள்ளே வந்தான். இந்த தொழில் அப்படிங்கிறதே வாழ்க்கையில் மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். எதிரிகள் தொல்லை இல்லாமல், செய்வனை பில்லி சூனி ஏவல் பிரச்சனைகள் இல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தெய்வத்தின் துணை கொண்டு தேவதையின் துணை கொண்டு நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாந்திரிக கலை, இந்த ஆன்மீக கலை முதல்ல சித்தர்களாலும் ஞானிகளாலும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் அது இன்னைக்கு அப்படியா பயன்படுது? இந்த விஷயத்தால் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய, நம்மளை நேரில் சந்திக்கக்கூடிய நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய இடங்களுக்கு போனேன், நிறைய பண செலவு பண்ணேன், நேர செலவு பண்ணேன், இன்னும் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஆனாலுமே எதுவுமே பலிதமாகலை. அது பயிற்சியில் போய் அதை தரேன் இதை தரேன், எச்சினி மோகினி குட்டிச்சாத்தான் குரலின்னு வாங்கிட்டு வந்து அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை பூஜை பண்ணதை ஆரம்பித்தேன், 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம்லாம் நான் பூஜை பண்ணியிருக்கேன். ஆனால் அது வேலை செய்யலை. ஒரு சுத்தமாக ஒரு அறிகுறி கூட தெரியல. எந்த விதமான பலனும் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் அதை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சக்தின்னு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், வீட்டில் வச்சுட்டோம், இவ்வளோ நாள் நம்ம பூஜை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி, எனக்கு நீங்கள் அதை சரி பண்ணி கொடுங்க, இல்லை அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான விஷயங்களையாவது எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எவ்வளோ பேர் நம்மளுடைய மந்திராலயத்தை தொடர்பு கொண்டு கேட்குறாங்கன்னு தெரியுமா பொதுமக்கள். இந்த பயிற்சி, இதை தரேன், அதை தரேன், குட்டிச்சாத்தானை தரேன், குரலியை தரேன், மோகினியை தரேன், எச்சினியை தரேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள விளம்பரத்தை பார்த்து போய் அதுக்குள்ளே எந்த விஷயங்களும் நடக்காமல் இதை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாந்திரீக பயிற்சி அல்லது மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு இலவசமாக தரேன், இல்லை உங்களுக்கு இந்த நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக கவரக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஏமாற்றப்படுறாங்கன்னு நான் அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மாந்திரீக பயிற்சி அப்படிங்கிற பேரில் மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை அவங்ககிட்ட திணிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருளாதாரம், அதோடு சேர்த்து அவங்க மன நிம்மதியும் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய நபர்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், மாந்திரீக கலை அப்படிங்கிறது யாருக்கு கைகூடணுமோ அவங்களுக்கு தான் கைகூடும். தெய்வங்களால் தேவதைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த பயிற்சி அல்லது இந்த மாதிரியான தேவதைகளை கைகொண்டு அவர்களும் நன்மை பெற்று அடுத்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களும், அஷ்டகர்ம ஆடக்கூடிய பிராப்தமும், குறி அருள்வாக்கு சொல்ல விஷயங்களும் நடக்கும். இது எல்லாருக்குமான கலை கிடையாது. இது ஏதோ என்னத்தையோ நம்ம ஒரு கலையை கற்றுக்குறோம், இது யாருக்கு வேணாலும் சித்தியாகும், எல்லாருமே எடுத்து யார் வேணாலும் தேவதைகளை கையாளலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வருமா வராதா, தெய்வங்கள் என்ன சொல்லுது, தேவதைகள் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய குல முன்னோர்கள் குலதெய்வத்தோட விஷயம் எப்படி இருக்குது, குலதெய்வம் இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அனுமதி தருதா, இதெல்லாம் பார்த்து தான் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் மக்கள் அந்த விதமான விஷயங்களுக்குள்ளே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் பின் விளைவுகள் ஏற்படாது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த மாதிரி குரலி, குட்டிச்சாத்தான், எச்சினி, மோகினி, இது எல்லாமே தேவதைகள் ஒரு சக்தி, மனிதனை மீறிய சக்தி. அந்த மனிதனை மீறிய சக்தி உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளையும், அடுத்தடுத்த செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம், இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுத்து உங்களை நல்ல வழியில் வழிநடத்தி உங்களையும் உங்களுடைய வம்சாவளியும் காக்கணும். ஏன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் தேவதையாக இருந்தாலும் உங்களை அடுத்த பாதைக்கு, அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த தேவதைகளை நம்ம சித்தர்களும் ஞானிகளும் நம்மளுக்கு கொடுத்த விஷயம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. அது இருக்குது, இது இருக்குது, குரலி இருக்குது, குட்டிச்சாத்தான் இருக்குது, கருங்குட்டிச்சாத்தான் இருக்குது, எச்சினி இருக்குது, இந்த எச்சினி இதை பண்ணும், அந்த எச்சினி இதை பண்ணும், எல்லாமே சொல்ல தான் செய்கிறாங்க. யாருக்கு நடந்திருக்கு?
இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வாங்கி எனக்கு நல்லது நடந்திருக்கு சாமி, எனக்கு வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் சாமின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் சொல்கிறேன், யாருக்கு அது பிராப்தம் இருக்குது, யாருக்கு அது வேலை செய்யும், யாருக்கு அது வேலை செய்யாது, அவங்க குலதெய்வத்துடைய விஷயம் இதெல்லாம் கணித்து பார்த்து கொடுத்தா மட்டும்தான் அந்தந்த தெய்வங்களோ தேவதைகளோ கண்டிப்பாக அந்த நபருக்கு நன்மை செய்யும். நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திலே அனைத்து விதமான தெய்வ சக்திகளையும் தேவதைகளையும் நம்ம உபாசனையாகவும் கொடுக்குறோம், இது குருமுறையில் தாரை வார்த்தும் கொடுக்குறோம். அது யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு என்ன தெய்வம் வரும், தேவதை வரும், குலதெய்வம் வருமா, இஷ்ட தெய்வம் வருமா, இல்லை யட்சினிகள் மோகினிகள் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு சித்தியாகுமா, இதை எல்லாமே கணித்து அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு ஒரு பூஜை பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11 நாளுக்குள்ளேயாவது அறிகுறிகள் தெரியணும், ஒரு 3 நாளுக்குள்ளேயாவது அந்த தெய்வம் உங்களோட இருக்கிறது நீங்கள் உணரணும். அடுத்தடுத்து நீங்கள் பூஜைகள் பண்ண அடுத்தடுத்து நீங்கள் அந்த குருநாதர் கொடுத்த ப்ராசஸ்க்குள்ளே போக போக உங்களுக்கு தெய்வம் உங்களோட இருக்கிறது தெரியணும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நன்மைகள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தான் விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் பூஜை பண்ணேன், 8 மாதம் பூஜை பண்ணேன், 1 வருஷம் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே தெரியலன்னா அடுத்து அந்த குருநாதரை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி வாங்கணும், எனக்கு தெரியலை, இதில் ஏதாவது தடைகள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அதை சரி பண்ணி கொடுத்து அந்த தெய்வங்களை தேவதைகளை பேச வைங்க, அந்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக எடுத்து கொடுங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கணும். அதை பண்ண மாட்டாங்க. என்ன நம்ம காசு கொடுத்தோம், வாங்கிட்டு வந்தோம், எனக்கு வேலை செய்யலை, 3 மாதம் ஆச்சு வேலை செய்யலை, 5 மாதம் ஆச்சு வேலை செய்யலை, அட்லீஸ்ட் ஒரு அறிகுறி தெரிஞ்சாவது அவங்க முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் அதுவும் கூட தெரியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது, சரி தூக்கி போட்டு அடுத்த குருநாதரை தேடுவோம். முதல்ல மக்களுமே மிகப்பெரிய தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க தேவைக்காக தான் தேடுறாங்க. எல்லாருமே தேவைக்காக தான் தேடுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எங்கே இலவசமாக கிடைக்கும், எங்கே சீக்கிரம் நடக்கும், எங்கே 10 நாளில் தெய்வம் வந்துடும், எங்கே உடனே பேசிடும், எங்கே விஷயங்கள்லாம் உடனுக்குடனே மாறும் அப்படிங்கிற தேடலில் தான் இருக்கிறாங்க. உடனுக்குடனே மாறணும், உடனே தெய்வங்கள் பேசணும், உடனே தேவதைகள் பேசணும்னா அப்போ அதுக்குண்டான பொருளாதாரத்தையோ அதுக்குண்டான விஷயங்களையோ நீங்கள் இழந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்து தான் இன்னொரு விஷயத்த சரியான விஷயத்த வாங்கணும். அதுக்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கணும், இல்லைன்னா சுலபமாக கிடைக்கணும். ஆனால் எடுத்த எடுப்புலேயே ஒரே நாளில் நம்மளுக்கு தெய்வ தேவதைகள் பேசிடணும். இந்த எதிர்பார்ப்புகளோட நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எச்சனி இருந்துச்சுன்னா இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், மோகினி இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம். இது எல்லா விதமான சுயநலமான எதிர்பார்ப்புகளோடு தேடுறதால தான் நிறைய பேருக்கு தோல்விகள் நடக்குது. ஒரு விஷயம், மக்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துடுறாங்க. மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு கலை. அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு மாந்திரீகன் எவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் தியாகங்கள் செஞ்சு, எவ்வளவுக்கு எவ்வளோ பூஜை முறைகள் செஞ்சு, எவ்வளவுக்கு எவ்வளோ பொருளாதார செலவுகள், நேர செலவுகள், அவனுடைய துக்கம் சந்தோஷம் விஷயங்கள் எல்லாத்தையுமே துறந்து அந்த கலையை கற்றுக்கிட்டு வந்துட்டு யாரோ ஒரு நபருக்காக, முகம் தெரியாத நபருக்காக எதுக்காக இலவசங்கள் கொடுக்கணும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மை இலவசம், இந்த மை இலவசம், 5 வகையான மை இலவசம், 3 வகையான மை இலவசம், குருளை இலவசம், குட்டிச்சாத்தான் இலவசம், இப்படின்னு எல்லாமே இலவசங்களாக தான் போய்கிட்டு இருக்குது. இலவசங்கள் அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. எதுக்காக இலவசங்கள் கொடுக்கணும்? ஏன் கொடுக்குறாங்க? ஒரு 10 வகையான மை இல்லை 5 வகையான மை, ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் ஏன் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? என்ன காரணத்துக்காக கொடுக்கணும்? உங்களை அது நல்லது பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு கொடுக்கணும்னா அப்போ அதில் அவர்களுக்கு என்ன லாபம்? எதுக்காக இந்த விஷயங்கள் கிடைக்கிது நம்மளுக்கு? சரி, அப்படி போய் வாங்கிட்டு வந்தோமே, அந்த குருளியோ குட்டிச்சாத்தானோ இல்லை எச்சினியோ இல்லை அந்த மைகளோ வேலை செய்யுமா? வேலை செஞ்சுருக்கா இது வரைக்கும் யாருக்காவது? எந்த விதத்துலையாவது அது பயன்பட்டுருக்கா? உபாசனை கொடுக்குறாங்க, தீட்சை கொடுக்குறாங்க, தெய்வ தேவதைகளை எடுத்து கொடுக்குறாங்க. எந்த விஷயங்களாவது ஒருவருடைய வாழ்க்கையில் மாறி அந்த விஷயங்கள் நன்மை அவங்களுக்கு பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாமே மக்கள் சிந்திக்கணும். அதன் பிறகு இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் மை இலவசம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 1 கிராம் கோரோஷனியோட விலை இன்றைக்கி 250 ரூபாயிலிருந்து 1200 ரூபா. 1 கிராம் புணுகோட விலை மினிமம் ஒரு 800 ரூபாயிலேருந்து 1300 1500 வரைக்கும் இருக்குது. கஸ்தூரியோட விலை 1800 ரூபாயிலேருந்து இருக்குது. இப்படி 1 கிராம் புணுகு கோரோஷன கஸ்தூரிக்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா பக்கம் செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு 100 கிராம் தயாரிக்கிறதுக்கே
மினிமம் ஒரு 15லேருந்து 20 கிராம் இந்த பொருட்கள்லாம் சேர்த்த வேண்டி இருக்குன்னா அப்போ அது எங்கேயும் போயிடும். நம்ம ஒரு 100 கிராம் மை தயாரிக்கிறதுக்கான செலவு, அது போக மூலிகைகள், வாசனை திரவியங்கள், அது போக ஒரு சில ரகசிய பொருட்கள், இதெல்லாமே போட்டு அரைச்சி எடுத்து ஊறு கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கே ஒரு காலகட்டம் ஆயிரும். அப்போது ஒரு தெளிவான மை, வேலை செய்யக்கூடிய மையை நம்ம உருவாக்கணும்னா இவ்வளவு செலவினங்கள் பின்னாடி இருக்குது. முன்னாடி எல்லாம் எல்லா பொருளுமே சுலபமாகவும் கொஞ்சம் இலவசமாகவும் நம்மளே போய் சேகரிக்க வகையிலும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து விற்பனை முகமாக ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது அதை எல்லா குருமார்களும் மாந்திரிகவாதிகளும் விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. அப்படி விலை கொடுத்து வாங்கி தயார் செய்யக்கூடிய பொருட்களை எப்படி மற்ற நபர்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். பொதுவாக பொதுமக்களே, நீங்களே ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் முதல் போட்டு அது நீங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி இன்னொரு நபருக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மனநிலை ஏற்படுமா? நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுமா? உங்கள் தொழிலையோ உங்கள் சர்வீஸையோ பிற நபருக்கு இலவசமாக கொடுக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல ஏன் இந்த விஷயங்கள்லாம் மாறுது? அப்போ அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதை தவிர நம்மளுக்கு வேறு என்ன விஷயங்கள்லாம், உண்மையான விஷயங்கள்லாம் அங்கேருந்து கிடைக்கிது? இதெல்லாமே யோசிக்கணும். இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக கிடையாது. ஆனால் இன்றைக்கி மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு மிக மிக ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு சில நபர்களால். சாமி, நீங்கள் வந்து வீடியோக்கள் போடுறது இல்லையா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறது இல்லையா, நீங்கள் பயிற்சி வகுப்புகள் போடுறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம எந்த விஷயங்கள் கொடுத்தாலும் அந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம மந்திராலயத்தில் நம்ம பண்ணோம், இது அவங்களுடைய அனுபவம். இப்போ ஒரு உபாசனை கொடுக்குறோம், நிறைய உபாசனைகள் கொடுக்குறோம். அந்த உபாசனைகளில் மாணவர்கள் என்ன கற்றுக்கிட்டாங்க, எந்த மாதிரி தெய்வம் வந்துச்சு, அவங்களுக்கு தெய்வங்கள் எந்த மாதிரி பேசிச்சுங்கிற விஷயங்களையும் நான் வெளிப்படையாக தான் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் கொடுத்தோம், அது எந்த அளவுக்கு வேலை செய்யும், என்ன வேலை செய்யும், எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது போடுறோம். இதில் மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் தெய்வங்கள் வரும், இந்த மாதிரிலாம் தேவதைகள் இருக்குது, யட்சினிகள் இருக்குது, மோகினிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம காமிக்கிறதுக்காகத்தான் போடுறோமே தவிர நம்ம வந்து அது பண்ணிடும், இது பண்ணிடும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிருங்கிற எந்த விதமான பேராசை காட்டக்கூடிய விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் போடுறதில்ல. உண்மையாக மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய எந்த நபரும் இந்த மாதிரியான கண்கவரக்கூடிய விளம்பரங்களோ இல்லை ரொம்ப வந்து தேவையில்லாத விஷயங்களை வெளிப்படையாக காட்டி, ரகசிய பூஜை முறைகளெல்லாம் வெளிப்படையாக காட்டி, இருக்கக்கூடிய தெய்வதைகளெல்லாம் வெளிப்படையாக காட்டி, இது இருக்குது அது இருக்குது, அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடுங்கிற பிரம்மாண்டத்தை எல்லாம் காட்டி யாருமே எந்த வீடியோவுமே போட்டு அதில் வந்து ஒரு ஆதாயம் தேடலை. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை கூட இன்ன வரைக்கும் தன்னுடைய மந்திராலயத்தில், தன்னுடைய ஆசிரமத்தில் இதெல்லாம் இருக்குது, மாணவர்கள் வந்தாங்க போனாங்க, அவர்களுக்கு இப்படிலாம் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, இப்படிலாம் இருக்குங்கிறத வெளிக்காட்டியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி எப்பவுமே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும், ஒரே ஒரு தொழில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும், ஒரு 3 மாதம் பயங்கர பிஸியாக இருக்கும், படு ஜோராக நடந்துகிட்ருக்கும், டப்புன்னு 3ஆவது மாதம் படுத்துரும். இது வந்து இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய இந்த துணி விற்கிறது, மற்ற பொருட்கள் விற்கிறது, அது இதுன்னு தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னடான்னா இந்த மாந்திரிகமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் இப்போ என்னடான்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தெரியாதவங்கெல்லாம் அறியாதவங்கெல்லாம் எடுத்து ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இந்த விஷயங்கள் மட்டும்தான் சாமி வருது. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன், குடிச்சாத்தனை வச்சுருக்கேன், குரல் இதுதான் சாமி வருது. எந்த இடத்துல பார்த்தாலும் இதுதான் நிறைஞ்சு போய் கிடக்கு. உண்மை எது போலி எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நம்பி போய் நிறைய இடங்களில் காசை கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு நம்மக்கிட்டேயே நம்ம சிஷியர்களை கூட நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப இதை பிரபலப்படுத்தி திரும்ப எல்லாருமே காணாமல் போகக்கூடிய சூழல் உருவாக தான் போகுது. ஏன்னா வந்து இது வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கலை கிடையாது. ஒவ்வொரு சித்தர்களும் குருமார்களும் ஞானிகளும் அவங்கவுங்க வச்சுருக்கக்கூடிய தெய்வங்களுமே அவங்களுடைய செயல்பாட்டையும் அவங்கவுங்களோட விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக உண்மை இல்லாத பட்சத்தில் அவங்கவுங்களே ஆட்டோமேட்டிக்காக 3 மாதம் 6 மாதத்தில் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. தேவையில்லாத விளம்பரங்களையோ அல்லது வெற்று ஆசை வார்த்தைகளையோ நம்பி இந்த கலையின் மீது ஒரு நம்பிக்கை வச்சு மக்கள் போகிறாங்க. அந்த மக்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் எந்த காரியத்துக்காக வராங்களோ அந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்குறது தான் ஒரு மாந்திரிகனோட வேலை. அந்த வேலையை சரியாக பாருங்கள். உண்மை இல்லாத பட்சத்தில் இந்த மாந்திரீக கலையே எந்த கலையை வச்சு மேலே வந்தாங்களோ அந்த கலையே அவங்கள கீழே தள்ளும். இத்தனை வருட காலம் இத்தனை வரலாறும் அதை தான் சொல்லுது. நன்றி, வணக்கம்.